நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்துல் கலாம் நம்முடைய இந்தியாவின் பிரசிடெண்ட்டு எப்பவுமே கனவு காண சொல்லுவார். உறக்கத்திலே வருவது கனவல்ல, உன்னையும் என்னையும் உறங்காமல் வைப்பது தான் கனவு என்று ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தார். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், கனவு காண்பது பெரிதல்ல, கனவில் வருவது போல் நம்மளை உயர்த்தி காண்பிக்க வேண்டும், உயர்ந்து வாழ வேண்டும், கனவில் கண்டதெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதை ஒரு சுட்டிக்காட்டத்தார் அப்படி சொன்னார். இதையே பார்த்தீர்களானால், பைபிளில் பார்த்தீர்களானால், யாக்கோபின் மகனுக்கு யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு கனவை கொடுத்தார். கனவின் கொடுத்த அர்த்தம் என்னவென்றால், அவர் எல்லா கதிர்களும் அவனுக்கு தலைவணங்கி இருந்தது. பெரிய 2 கதிர்களும் சூரியனும் சந்திரனும் அவனுக்கு தலைவணங்கி நின்றது. அது போன்ற ஒரு கனவை ஆண்டவர் கொடுத்தார். மறுநாள் அந்த கனவை உடனடியாக சகோதரத்தில் சொல்லும்போது, நீங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு என் முன்னால் தலைவணங்கி நிற்பீர்கள். அப்போது அப்பா வந்தார், அப்பாவும் அம்மா வந்தார்கள், நாங்களுமா நீங்களும் தான் என்று சொன்னதின் நிமித்தம் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவனை தண்ணீர் இல்லாத கிணற்றில் போட்டார்கள். ஆனால் ஆண்டவன் தன் கனவை கொடுத்ததை மட்டும் அவன் நினைத்து கொண்டே இருந்தான். இது வாழ்க்கையில் நடக்கும் 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 என்று நினைத்து கொண்டிருந்தான். அதே போல ஒரு நாள் ஈஜிப்டின் அதிபதியானான். இதுதான் கனவு. கனவு வருவது நல்ல கனவாக வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் நம்மளை உயர்த்துகிற கனவாக ஆண்டவர்களுக்கு கொடுப்பார். அந்த கனவின்படி நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அப்துல் கலாம் சொன்னது அன்று யோசேப்புக்கு நடந்தது, இன்று அப்துல் கலாம் சொன்னது அவர் வாழ்க்கையில் நடந்தது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? கனவோடு விட்டுவிடாதீர்கள். அந்த கனவை கொடுத்த இறைவன் கொடுத்த வழியை பின்பற்றி அதன்படி நீங்கள் உயர்ந்து நில்லுங்கள், உயர்ந்த பதவிக்கு போங்கள். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?